Hi guys, today welcome back to Mr. Professor YouTube channel. உங்களை திரும்பி பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். By the way, last time வந்து நம்ம எப்படி அப்ளிகேஷன் ட்ரக் லைசன்ஸ் அப்ளிகேஷன் போகிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு அதுக்கு என்னென்ன ரெக்வயர் டாக்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே என்கிட்ட கேட்குறது சார் எனக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலும் இது தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரக் லைசன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். சின்ன விஷயம் பெரிய சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி ட்ரக் லைசன்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீட்டைல் ஷாப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, ஃபார்மசிஸ்டோட ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ கம்பல்சரியாக தேவை. அதுக்கப்புறம் ஃபார்ம் 19 அதர் தன் தோ ஸ்பெசிஃபைட் ஷெடியூல். இது வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டரில் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் 19 நீங்கள் சிஸ்டம்லேயே நீங்கள் ஜென்ரேட்டட் ஆகும். அதை நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஃபார்ம், இதுவும் சிஸ்டம்லேயே ஜென்ரேட்டட் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். தென் ஆதார் கார்டு, பேன் கார்டு மேண்டேட்ரி ஃபார் ஓனர். ஆதார் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கும் தேவை, ஓனருக்கும் கண்டிப்பாக தேவை. அண்ட் டேக்ஸ் ரெசிப்ட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஸோ வீட்டு வரி ரசீது இல்லைன்னா முனிசிபாலிட்டி டேக்ஸ் ரெசிப்ட், அதாவது பில்டிங்க்கு நீங்கள் கட்டக்கூடிய டேக்ஸ் ரெசிப்ட். பிஸ்னஸ்க்காக பண்ணக்கூடிய டேக்ஸ் ரெசிப்ட் நாட் அக்செப்டட். ஸோ பில்டிங்க்கு நீங்கள் கட்டக்கூடிய டேக்ஸ் ரெசிப்ட், வரி ரசீது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா. ஸோ வில்லேஜில் இருந்ததுன்னா வரி ரசீது, பில்டிங் இதில் வந்து முனிசிபாலிட்டியில் இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியும். ஏன்னா அதில் தான் உங்களுடைய ஏதாவது பில்டிங்கோட ஓனர் நேம் அதில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக அவங்க தான் வந்து சைன் பண்ணுறாங்களா ரெண்டல் அக்ரிமெண்ட். இஃப் இட் இஸ் ஓனர்னா நோ ப்ராப்ளம், ரெண்டல் அக்ரிமெண்ட் ஆகாது. ஆனால் டேக்ஸ் ரெசிப்ட் கம்பல்சரியாக தேவை. Last 6 month tax receipt. Then rental agreement. If rental agreement 5 years requirement, if it is not sometimes என்னோட ஓனர் அக்செப்ட் பண்ண மாட்டார் சார் அப்படின்றவங்க 11 months போடலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு லைன் என்னென்னா எங்களோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது 2 பேரும் சம்மதிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு லைன் கம்பல்சரியாக தேவை. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் என்ஓசி, இஃப் ஓன் பில்டிங்காக இருந்ததுன்னா என்ஓசி தேவை, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அண்ட் ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் லீகல் டெண்டன்சி, இதை பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் ஃபார்மசிஸ்ட் அஃபிலிடேட்டட், அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏசி ஃப்ரிட்ஜ் பில், அதாவது கூலிங்காக இருக்கக்கூடிய சில பொருளாக வந்துட்டு மெடிக்கலில் இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஃப்ரிட்ஜ் அண்ட் ஏசி பில் வந்து கம்பல்சரி மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ப்ரொமிசஸ், அதாவது டோட்டல் பில்டிங்க்கும் தேவையில்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய கடைக்கு மட்டும் உங்களோட ப்ளூ பிரிண்ட் இருந்ததுன்னா ஓகே. தென் ரெஸ்யூம் இஃப் ரெக்வயர்ட். ஃபார்ம் 19 இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்ம் 19ல் இங்கே வந்துட்டு திரு அப்படின்ற இடத்துல உங்களோட தேர்வு ஆர் ஸ்ரீமதி என்ன வந்தாலும் பேர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெடிக்கல்னா மெடிக்கல், ஃபார்மசினா ஃபார்மசி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ரீட்டைலாக ஹோல்சேலாக அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தென் ஆஸ்கோ அஃப்கோர்ஸ் தட் இது எல்லாமே வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டட். இதுக்கப்புறம் டோர் நம்பர், எந்த பக்கம் ஃபேஸிங், ஷாப் நம்பர், ஷாப் நேம், தாலுக், டிஸ்ட்ரிக் எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஃபார்மசிஸ்டோட நேம் இருக்கும். அவங்க பி ஃபார்மா டி ஃபார்மா அப்படின்றது இங்கே போட வேண்டியது இருக்கும். தென் இங்கே அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சர்டிஃபிகேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் இங்கே வரும். இதில் 2 ஃபார்ம் 19 இருக்கும். ஒன்று அதர் தன் தோ ஸ்பெசிஃபைடு, ஒன்று ஷெட்யூல். இங்கே அதர் தன் தோ ஸ்பெசிஃபைடுன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று தோ ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். இதுக்கான இதை வந்து எக்ஸ்ப்ளனேஷனை ஃபியூச்சரில் நம்ம சொல்கிறோம். தென் டிக்ளரேஷன் ஃபார்ம், அஃப்கோர்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் வந்துட்டு ஃபார்மோட, அதாவது உங்கள் மெடிக்கல் ஷாப்போட நேம், கீழே அவங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் ப்ரொப்ரேட்டராக தான் ப்ரொப்ரேட்டரோட டீட்டெயில்ஸ், அப்புறம் என்ன ஆக்குபேஷன், ப்ரீவியஸாக என்ன ஆக்குபேஷன் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில், ஃப்ரெஷ் லைசன்ஸ்னால் ஃப்ரெஷ் லைசன்ஸ், ஹோல்சேலாக ரீட்டைலாக அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே புரியும். மோஸ்ட்லி இதெல்லாம் நெல் தான் இருக்கும். நெல்னா நாட் அப்ளிகபிள். ஓகே. ஸோ ஃபார்ம் 19 வந்து ஃபார்ம் 2021 ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு தேவைன்றதுனால ஃப்ரெஷ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எந்த கேட்டகரி, அதாவது ரீட்டைலாக ஹோல்சேலாக அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கணும். இஃப் இட் இஸ் அ ரீட்டைல், கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட்டு உள்ளே வருவாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு தனியாக கார்ட்போர்டு, எக்ஸ்ஷெடியூலுக்கு தனியாக கார்ட்போர்டு வச்சுருக்கீங்களா? ஆமாம் வச்சுருக்கோம். ஸ்பெசிஃபைடான சில இது, ஃப்ரிட்ஜ் என்ன டைப் ஆஃப் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க, ஏர் கண்டிஷனர் என்ன டைப் ஆஃப் ஏர் கண்டிஷனர், ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா? ஆமாம். ஸோ இது வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். இங்கே ஃபார்மசிஸ்டோட டீட்டெயில், நேம், குவாலிஃபிகேஷன், அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டைமிங் வந்து நீங்கள் என்னன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் மோஸ்ட்லி நோ தான் இருக்கும். லீகல் டெனண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ரெண்டலுக்கு எடுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்ன்றது வரும், கீழே வந்து சிக்னேச்சர் வரும், அவ்வளோதான். ஜஸ்ட் டிக்ளரேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தது ரெண்டல் அக்ரிமெண்ட். ரெண்டல் அக்ரிமெண்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் என்ன ஃபார்ம் 19 என்ன கொடுக்குறீங்களோ அதே அட்ரஸ் கம்பல்சரியாக ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் கட்டுறீங்க, அதுக்கு நாட் ரீஃபண்டபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் பர் மந்த்துக்கு எவ்வளோ நீங்கள் ரெண்டல் கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன மெடிக்கல் ஷாப் நேம் வைக்க போகிறீங்க அப்படின்றது, நேம் ஆஃப் த மெடிக்கல் ஷாப் ரொம்ப ரொம்ப கிளியராக அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது ஏர் கண்டிஷனர் ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் அவங்களோட இது. இபி வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்றத எடுத்துக்கணும். மேஜர் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிறனா போட்டுக்கலாம். பேக்கப் நீங்கள் அதே மாதிரி கம்பல்சரி பேக்கப் வச்சுக்கிறது நீங்கள் இது பண்ணிக்கலாம். 5 years. அதே மாதிரி நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொன்னது, அக்ரிமெண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் பை த போத் த பார்ட்டி வித் தர் மியூச்சுவல் கன்சென்ட். மியூச்சுவல் கன்சென்ட்ஸ்னால எங்களுக்கு வந்து இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில் ரெண்டல் அக்ரிமெண்ட்டில். Then no objection certificate if it is only applicable for own building-ஆ இருந்தால். ஸோ இங்கே வந்துட்டு யூஸ்வலாக நம்ம கொடுக்குற டீட்டெயில் தான் விழுப்புரம் நான் போட்டிருக்கேன். அது எந்தெந்த மண்டலமோ அந்த மண்டலத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களோட அட்ரஸை கொடுத்துட்டு, இந்த உள்ள கட்டிடம் எனக்கு சொந்தமானது, அதற்கு சான்றாக இந்த வருடம் சமீபத்தில் செலுத்திய நகராட்சி சொத்து வரி ரசீதை இதனுடன் இணைத்துள்ளேன். என்ன ரசீதோ அது வந்தாலும் இணைத்துள்ளேன். மேற்படி கட்டிடத்தில் என்ன மெடிக்கல் நேமோ போட்டு துவங்குவதற்கு எனக்கு எந்தவித அப்ஜெக்ஷனும் இல்லை என்று உறுதி கூறுகிறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்ளிகபிள் ஆகும் இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். தென் லீகல் டெண்டன்சி, அஃப்கோர்ஸ் தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். இஃப் இட் இஸ் த ரெண்டலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு இது பண்ணுறது. மேலே இருக்கிறது யூஷுவல் தான். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். மேலே இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கும். ஒன்றுமே கிடையாது. உங்களோட அட்ரஸ்ஸு இது வந்துட்டு உங்களோட அட்ரஸ்ஸு ப்ரொப்ரைட்டரோட அட்ரஸ்ஸு எந்த டிவிஷனில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது ப்ரூஃபு. அதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி அதே அட்ரஸ்ஸு கடையோட அட்ரஸை போட்டு ஆரம்பிக்கப்பட உள்ள ஃபார்மசியா இல்லை மெடிக்கலோ எதுவாக இருந்தாலும் என்ற சில்லறை மருந்து விற்பனத்தை நடத்துவதற்கு அக்கட்டிட உரிமையாளரும் இருந்து சட்டப்பூர்வ வாடகை ஒப்பந்தம் செய்து கட்டிடத்தை எனது பொறுப்பில் வைத்துள்ளேன். மேற்படி கட்டிட உரிமையாளருக்கும் எனக்கும் வாடகை பாத்திரம் சம்பந்தமாக எவ்வித தகராறும் இல்லை. மேற்படி கட்டிடம் சம்பந்தமாக எவ்வித தகராறும், அப்படி தகராறு ஏற்பட்டால் அதை நானே எனது சொந்த முயற்சியில் தீர்த்து கொள்வேன் என்றும், தவறும் பட்சத்தில் கடை உரிமம் ரத்து அல்லது ஒப்படைப்பு செய்வேன் என்று, அல்லது தேவையான உரிமம் பெற்ற பின்பு புதிய வளாகத்திற்கு உரிமையை மாற்றிக்கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். ஜஸ்ட் இது ஒரு லீகல் டெண்டன்சி. 20 rupees டாக்குமெண்ட்டில் இதை டைப் பண்ணணும். இஃப் இட் இஸ் ஏ கேஸ் இது ஓன் பில்டிங்காக இருக்குது அப்படின்னா, இந்த மேலே சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த வாடகை ஒப்பந்தம் செய்துள்ளேன், அந்த இடத்துக்கு பதிலாக மேற்படி கட்டிடம் எனக்கு சொந்தமானது, அதற்கு சான்றாக இந்த வருடம் செலுத்திய நகராட்சி சொத்து வரி இணைத்துள்ளேன், மேலும் ஆட்சேபனை இல்லையா பத்திரமும் இணைத்துள்ளேன் அப்படின்றது பில்டிங். இதை வந்து இந்த லைனை அதில் மாற்றிக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் நத்திங், அவ்வளோதான். தென் ஃபார்மசிஸ்ட் அப்ளிடேட்டட் ஃபார்மசிஸ்டோட டீட்டெயில்ஸும் மேலே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த டிவிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு மருந்தாளர் கழகம், அதாவது டிஎன்பிசி, அவங்களோட இதில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடையோட அட்ரஸ்ஸு, ஃபார்மசி என்ற மருந்தகத்தில் முழு நேர மருந்தாளர் பணிபுரிய உள்ளேன். இது தவிர வேறு எங்கும் பணிபுரியவில்லை. ரொம்ப முக்கியமானது, ஒரு இதில் வந்து மெடிக்கலில் நம்ம பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெடிக்கலை தவிர்த்து வேறு எந்த இதுலையும் நான் பணிபுரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மேற்படி நிறுவனத்தை விட்டு விலகும் போது என்னோட விலைகளை தாங்களிடம் தெரிவிப்பேன் என்றும், வேறும் மருந்தாளராக புதிய பணியை ஏற்கும் முன்பு இவ்வுறுதிமொழியை ரத்து செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். மேலும் நான் மருந்தாளராக பணிபுரியும் போது நிறுவனத்தின் அன்றாட நடவடிக்கை பொறுப்பு என்றும், மருந்து மற்றும் புனைப்பொருள் மற்றும் சட்டம் அதன் விதிகள் மற்றும் அதன் தொடர்புடைய சட்டங்கள் மீறும் செய்ய ஏதேனும் இருப்பின் அதற்கு நானே பொறுப்பாவேன் என்று உறுதி கூறுகிறேன். மேலும் மருந்தாளர் கழகம் எனக்கு அளித்துள்ள சான்றிதழை தாங்கள் அலுவலகத்தில் ஒப்புதல் செய்ய சம்மதிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தான். இந்த டாக்குமெண்ட்டு நான் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை அப்படியே டைப் பண்ணிங்கனாலே போதும். டைப் பண்ணி தான் 20 rupees டாக்குமெண்ட்டில் ஃபார்மசிஸ்ட்டு சைன் பண்ணணும். தென் ஃபைனலாக ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ ப்ளூ பிரிண்ட்டு ப்ரோஸ்ட்டு இது பிளானிங் மெடிக்கல் ஷாப் வந்துட்டு இது எப்படி இருக்கும், இதோட அட்ரஸ்ஸு பியூர் கரெக்டாக கிளியர் அட்ரஸ் ஃபார்ம் 19 எப்படி இருக்கும் அதே மாதிரி அட்ரஸ்ஸு, லைசன்ஸு யார் வந்துட்டு ஓன் பண்ண போகிறாங்களோ அவங்களோட சைன், இன்ஜினியரோட சைனு, அதுக்கப்புறம் ஷாப்ஸ் எப்படி இருக்குது, இது யூஸ்வலாக போகிறது தான். ஸோ இது நீங்கள் வந்துட்டு பார்த்துக்குவீங்க.
ஸோ ப்ளூ பிரிண்ட் அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இன்னும் இது மாதிரியான வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு இன்னும் தூண்டுதலாக இருக்கும். பை பெல் ஐக்கானும் லைக் பட்டனையும் மறக்காமல் தட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு தெரிவிங்க. கண்டிப்பாக அது வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கண்டிப்பாக அதுக்காக தனியாக வீடியோ போடுவேன். இல்லை அப்படின்னா பர்சனலாகவே நான் உங்களுக்கு அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். எனி டவுட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம் அண்ட் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்டர் ப்ரொஃபஸர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.